சென்னை சித்தாலப்பாக்கத்தில் சென்னை தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம், நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜே.இ. பாண்டியன் தலைமையில் இந்த பிரம்மாண்டமான கூட்டத்தை வெகு சிறப்பாக நடத்தினர். எதை செய்தாலும் மக்களுக்கு பயனுள்ளதாக செய்யக்கூடிய பாண்டியன் இன்று அனைத்து மகளிருக்கும் தண்ணீர் குடம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா மற்றும் மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசு சுப்பிரமணியம், சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி எம்.எல்.ஏ. அரவிந்த் ரமேஷ் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகளை துவக்கி வைத்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் பட்டிமன்றம் நடைபெற்றது. இந்த பட்டிமன்றத்தில் விஜய் டிவி புகழ் பழனி தலைமையில் நடைபெற்றது. இதில் அறந்தாங்கி நிஷாவும் மற்றும் குழுவினர்கள் கலந்து கொண்டு இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்தினார்கள். இதில் பொதுமக்கள் கொட்டும் மழை எனும் பாராமல் இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்து இந்த நலத்திட்ட உதவி வாங்கி சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் விரும்பாக்கம் எம்.எல்.ஏ. பிரபாகர் ராஜா, ஒன்றிய கழக செயலாளர் ஜி. வெங்கடேசன், மண்டல குழு தலைவர் எஸ்.வி. ரவிச்சந்திரன், வேங்கை வாசல் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயச்சந்திரன், மாமண்டோ உறுப்பினர்கள் பாபு மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்ட இந்த விழாவை சிறப்பித்தார்கள். சென்னை செய்தியாளர் சத்யா. அப்படி சொல்லாத சார், அப்படி பிச்சு பார்த்தனா வருங்காலத்துல அப்துல் கலாம் மாதிரி பார்த்திருக்கு. நீங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க. மார்ச் மாதத்துல நம்முடைய முதல்வர் சீவனை வாங்காதீங்க. அந்த அக்கா சொல்லி பேசி முள்ளி கருவாச்சி குடத்தை தூக்கிட்டு போயிட போறாங்க. குடம் தர்றேக்கா. இப்ப தெருக்கல்ல வீடு கட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நாளைக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். மண்ணெல்லாம் கொண்டு வந்து கொட்டி வைப்பாங்கல்லக்கா, அந்த மண்ணுல நம்ம பொம்பளை பிள்ளைங்க ஓடி போய் வீடு கட்டும். விரும்பு வீடு கட்டும். 10 நிமிஷத்துல அந்த பையன் எங்கேருந்து வருவான்னு தெரியாது. ஓடி வந்து அந்த மண்ணில் டம்னு உட்காருமா. இது கட்டும், அது இடிக்கும். அதான் வேற ஒண்ணும் இல்லை. அதை விட இன்னும் கூடுதலா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அவங்க வீட்டுல இருக்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு பொம்மை குட்டி வாங்கி கொண்டு போய் கொடுங்களேன். அந்த பொம்மையை அந்த பொம்பளை பிள்ளை என்ன தெரியுமா பண்ணும்? அழகா தலை சீவும், பூ வைக்கும், பொட்டு வைக்கும், ஜடம் போடும், அதுக்கு ஒரு பேர் வைக்கும், அதை கொண்டு போய் ஷோகேஸ்ல வைக்கும். ஒரு பொம்மையை கூட அழகுபடுத்தி பார்க்கறது பொம்பளை பிள்ளை. அது அப்படியே பய கையில கொடுங்களேன், 10 நிமிஷத்துல தலையை கட்டிடுவான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.